நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஆகையினாலே தான் சேராபின்கள் ஓய்வில்லாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தின் நிலைக்கு முன்னதாக நிற்க பலனில்லாமல் 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளில் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராருங்கள் என்று சொல்லி இவ்வளவு மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட சதா காலமும் வாழ வேண்டுமானால் எவ்வளவு மேன்மையான பரிசுத்த ஜீவியம் அவசியம் என்பதை கொஞ்சம் இந்த மாலை வேளையிலே யோசித்து பாருங்கள். ஆகையினாலேதான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது எழுதுகிறார், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்தோம். சாதாரண பரிசுத்தத்தை அவர் சொல்லல, எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவித்தோம் என்று எழுதுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி சாம்பலா போகும், இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். சாதாரணமாக பரிசுத்தமாய் ஜீவிங்கள் என்று எழுதவில்லை, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ளவர் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லவில்லை, பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்க்கையிலே நின்றுவிடக் கூடாது. பரிசுத்தத்திலே வளர வேண்டும், பரிசுத்த ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் உன்னதமானவருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட சதா காலமும் ஜீவிப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்தினுடைய பரிசுத்தத்தின் நிலை, பரிசுத்தத்தின் தன்மை எந்த அளவில் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து யோசித்து பாருங்கள். உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம்.